Hey guys, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் கிரியேட்டிவ் ஒன் மார்க்கோட லாஸ்ட் வீடியோ இது. இந்த வீடியோவையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா 10th தமிழில் கேட்கக்கூடிய கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபுல்லாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் கிரியேட்டிவ் ஒன் மார்க் யூனிட் 7 தான் பார்க்க போகிறோம். இயல் 7 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு சங்க இலக்கியத்தில் ஆரம். ஓகேவா? ஓகே, இதில் நமக்கு ஒன் மார்க்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஓகே, தீதும் நன்றும் சாரி நன்றும் தீதும் இங்க இருக்க பாருங்க. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி. அடுத்து அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறு. அதுக்கடுத்து இங்க இருக்கு பாருங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமினும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறு. ஓகேங்களா? யாரை பத்தி சொன்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆய் அப்படிங்கிற கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தரை பத்தி சொன்னது. அது பாருங்க. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறி பிழையா திறனறி மன்னன் அப்படின்னு சொன்ன நூல். மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற கொடையும் அறத்தின் குறியீடாக போற்றப்பட்டன அப்படிங்கிறதுக்காக சான்றா சொல்லப்பட்டதுதான் இது. ஓகேங்களா? அடுத்து இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவூர் மூலங்கிலார். ஆவூர் மூலங்கிலார். கடையேழு வள்ளல்களோட கொடை பெருமை பத்தி சொன்ன நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபானாற்றுப்படை. இதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. சேர அரசரின் கொடைப்பதிவாக உள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிற்று பத்து. 10 சேர மன்னர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இங்க பாருங்க. இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பெணி மருத்துவன் இந்த மாதிரிலாம் போற்றப்பட்டவர் யாரு? பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தான். இவர் தான் யாருன்னா இல்லோர்கள் தலைவன். அதாவது வீடு தேடி யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இல்லைங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாரான். பசிப்பிணி மருத்துவன், பசி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாராம். அப்படின்னு யார சொல்றாங்கன்னா பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தான சொல்றாங்க. யார் பாராட்டி சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர். ஓகே, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் நதியன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார். இப்படியும் கேட்கலாம். இல்லனே உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் ஏன்னா ஔவையார் குறிப்பிடப்படுவது யார் அப்படின்னு கேட்டா ஆதியமான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட இங்க கண்டினியூ ஆக பாருங்க. தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருஞ்ச பெருந்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறார். யார சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வறுமைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரப்போ அவருக்கு உதவணும் இல்லைங்களையா? பாருங்க, பரிசல் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்து துன்பப்பதை விட பெரும் துன்பை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தலை சாத்தான வந்து சொல்றாங்களா. அடுத்து பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் அப்படின்னு சொன்ன நூல் கலித்தொகை. யார் சொன்னாங்க அப்படின்னா நல்லந்துவனார். உண்மையான செல்வம் என்பது எது அப்படின்னா பிறர் துன்பம் நீக்குவது அப்படிங்கறத சொன்னது யாருன்னா நல்வேட்டனார். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். நிறைவடைகிறவனே செல்வன் அப்படின்னு சொன்னது எதுனா சீன நாட்டு தாவோவியம். யார் ஒருத்தர் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவடைகிறாங்களோ அவங்கதான் உண்மையான செல்வந்தன் அப்படின்னு சொல்றாங்க.
வாய்மை பேசும் நாவே உண்மையான நா அப்படிங்கிறதுக்கு கருத்தா சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்யா சென்னா, பொய்படுபரியா, வயங்கு சென்னா, இந்த ரெண்டும். அடுத்து இங்க இருக்கு பாருங்க. ஓகே, பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவாக அமைந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென் தத்துவம். பௌத்த சமயத்தோட பௌத்த சமய தத்துவத்தோட ஒரு பிரிவா அமைந்த தத்துவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென் தத்துவம். இதுதான் சீனால வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அதுல அவ்வளவுதான். அடுத்து தேம்பவனி. தேம்பவனியோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். தேம்பவனியோட ஆசிரியர் வீரமாமுனிவர். இங்க நமக்கு இருக்கு பாருங்க. கிறிஸ்துவிற்கு மின் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யார் அப்படின்னு கேட்டா திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருமுழுக்கு யோவான் இருக்கார் இல்லைங்களா, இவரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளப்பன். இவரோட இன்னொரு பேர் என்னன்னா அருளப்பன். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாரு அப்படின்னு கேட்டாலும் அருளப்பன் இல்லைன்னா திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வீரமாமுனிவர் அவரோட காப்பியத்தில் இவருக்கு வந்து கருணையன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு. அப்போ திருமுழுக்கு யோவான், அருளப்பன், கருணையன் 3 பேரும் ஒருத்தரே தான். திருமுழுக்கு யோவானின் தாயார் யார் அப்படின்னு கேட்டா எலிசபெத் அம்மையார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்க. யாக்கை அப்படின்னா உடல், இது ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எது வேணுமோ அதை மட்டும் நான் சொல்றேன். தயங்கி அப்படின்னா அசைந்து, காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன். அடுத்து கொம்பு அப்படின்னா கிளை, கான் அப்படின்னா காடு, அசும்பு அப்படின்னா நிலம். ஓகே, அடுத்து உயிமுறை அப்படின்னா வாழும் வழி, கடிந்து அப்படின்னா விளக்கி. அடுத்து இது 3மே படிச்சுக்கோங்க. படலைனா மாலை, துணர்னா மலர்கள், ஓமனினா மணமலர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு பகுதி உறுப்பினர்னா தனி வீடியோவா இருக்கும், அதுல பாருங்க. அடுத்து இங்க இருக்க பாருங்க. வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்கள் உருது மொழியை கற்றுக்கொண்டார். வீரமாமுனிவர் யாரை சந்திப்பதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார் அப்படின்னா சந்தா சாஹிப். ஓகே, இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டா சந்தா சாஹிப்னு சொல்லலாம். இல்லைன்னா சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு டேஷ் என்னும் பட்டத்தை அளித்தார் அப்படின்னா இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாருன்னு சொல்லலாம். இந்த இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் அப்படின்னா தூய துறவி அப்படின்னு அர்த்தம். இஸ்மத் சன்னியாசி என்னும் சொல்லுக்கு பொருள், பாரசீக சொல்லுக்கு பொருள் வந்து தூய சன்னியாசி. ஓகே, ஓகே. இந்த தேம்பாவணி இருக்கு இல்லைங்களா, இதோட பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு கேட்டா யோசேப். யோசேப் அதாவது வளன் அப்படின்னு சொல்லுவாங்க. யோசேப் இவர் யாருன்னா சூசேப்பரோட தந்தை. வீரமாமுனிவரின் இயற்பெயர் யாது அப்படின்னு கேட்டா கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பரமார்த்த குரு கதைகளின் ஆசிரியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரமாமுனிவர் தான். இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அடுத்து அக்கறை. இது வந்து ஒரு சின்ன பாடல். அக்கறை அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண்ஜி. கல்யாண்ஜி இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டா கல்யாண சுந்தரம். வண்ணதாசன் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா கல்யாண்ஜி தான், கல்யாண சுந்தரம் தான். இல்லைன்னா கல்யாண சுந்தரத்திற்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் அப்படின்னு கேட்டா வண்ணதாசன். சில இறகுகள் சில பறவைகள் என்னும் நூலின் ஆசிரியர் கல்யாண்ஜி. ஒரு சிறு இசை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் கல்யாண்ஜி. 2016ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கல்யாண்ஜி தான். இதெல்லாமே இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். ராமானுஜன் நாடகம். இதுல இருந்து நமக்கு 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா துணை பாடம் இல்லைங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா
செப்பல் ஓசை வெண்பாவிற்கு உரியது. செப்பல் ஓசை அப்படின்னா வெண்பால மட்டும் தான் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் நாலடியார். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகவல் ஓசை அப்படின்னா ஆசிரியப்பா. அகவல் ஓசை வந்து ஆசிரியப்பாக்குரியது. இத அகவற்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியப்பாவை அகவற்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அகவற்பால இருக்கக்கூடியது. துள்ளல் ஓசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலிப்பாவுக்குரியது. துள்ளல்னா கலிப்பா. செப்பல்னா வெண்பா, அகவல்னா ஆசிரியப்பா, துள்ளல்னா சாரி துள்ளல்னா கலிப்பா, தூங்கல்னா